சரிம்மா, இந்த சம்ம நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னு பாருங்கள். 2.75 into 10 power 7 நான் எழுதிக்கிறேன். 2.75 கூட 2 பாயிண்ட்டை கட் பண்ணிவிட்டு 7 0 நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 3 4 5 6 7 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு இதை கேன்சல் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1.23 into 10 power 8 இதில் வந்து பாருங்கள் 1 2 3 போட்டு 1 2 3 4 5 6 7 8 0 போட்டாச்சு. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருங்க. இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். இதில் 5 6 7 8 இருக்குது. இதில் 2 4 6 9 இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணிடுங்க. வேலை முடிஞ்சது. 3 இதில் வந்து 2 7 5 அப்புறம் 1 2 3 4 5 zeros ஆட் பண்ணுங்கள். 5 0 5 10 5 1. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 505 into 10 power 3 4 5 6 7 8 10 power 8 இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? இதே மாதிரி செகண்ட் பார்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஃபஸ்ட்டு 1.598 into 10 power 17 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 1598 போட்டு 17 0 போட்டுக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ இதில் எத்தனை 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சு கேன்சல் பண்ணிடு. ஸோ நெக்ஸ்ட்டு 458 into 10 power 15 அப்போ 458 போட்டு 15 0 போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருங்க. இப்போ டோட்டல் கவுண்ட் பண்ணுங்கள். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இதில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 17ல் 3 டிஜிட் தள்ளி போயிருக்கு. போச்சுன்னா 17 எத்தனை கரெக்டாக? ஓகேம்மா, இப்போ பாருங்கள் டிஜிட் நான் கரெக்டாக எழுதியாச்சு. இதை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணால் நமக்கு ஆன்சர் போட்டுருங்கப்பா. 10ல் போச்சுன்னா இது 7ல் 5 போச்சுன்னா 2 9ல் 5 போச்சுன்னா 4 போச்சுன்னா 5 5 1. ஸோ நம்மளோட ஆன்சர் 15522 into 10 power 17 இதுதான் இப்போ நம்மளோட ஆன்சர். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் சம் பாருமா. யூஸிங் ஃபேக்டர்ஸ் தியரம் ஸோ தட் x minus 5 is a factor of the polynomial அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ x minus 5 equal to 0, x equal to எவ்வளோ கிடைக்கிது? 5ன்னு கிடைக்கிது. இது 5 கொண்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 2 into 5 the cube minus 5 into 5 the squared minus 28 into 5 plus 15. 5 the cube, 2 into 5 the cube 125 minus 5 5s are 5 into 25 minus 5 8s are 40 remaining 4 5 2s are 10 plus 4 14 plus 15. ஓகேங்களா? இதை மல்டிப்ளை பண்ணால் 250. இதை வந்து வேணும்னா 5 5 25 5 2s are 10 12 25 minus 140 ப்ளஸ் 15. இது ஆட் பண்ணுங்கள். இது ஆட் பண்ணுங்கள். ஸோ நான் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 265 minus 265 வருது ஈக்குவல் டு 0 கிடைக்குது. ஸோ இட் இஸ் வெரிஃபைடு. இது என்ன பண்ணும்? வெரிஃபைடுன்னு போட்டு முடிச்சிடுங்க. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க? ஃபைண்ட் த கோஷன் அண்ட் ரிமைண்டர் ஆஃப் த பாலினோமியல் யூஸிங் சிந்தட்டிக் டிவிஷன் வந்து நம்மளை என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க? அப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்கப்பா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம் பாருங்கள். 3x + 1 equal to 0. ஸோ 3x equal to -1, x equal to -1/3ன்னு எடுத்துக்குவோம். ஹாட் அப்ளை தான் சிந்தட்டிக் டிவிஷன். இதில் வந்து பாருங்கள் க்யூபு ஸ்கொயர்டு எக்ஸு கான்ஸ்டன்ட் இந்த வேல்யூவோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களாக்கும் 3 அப்புறம் -4 எக்ஸோட வேல்யூ இல்லை. ஸோ 0 எடுத்துக்கலாம். ஸோ -5. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து நம்ம அப்ளை பண்ணலாம். -1/3 3 கூட 0 போடும்போது 3 கூட மல்டிப்ளை பண்ணும்போது -1 கிடைக்குது. ஸோ -5 எப்படி போடணும்னு தெரியலப்பா. ஃபஸ்ட்டு 0 போட்டு ஆரம்பிச்சிங்களாக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 3 + 0 0. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். -1/3 into 3 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? -1. ஸோ -1 போட்டோம். அடுத்து வந்து என்னென்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். -5. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணலாம். -1/3 into -5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 5s 5/3 அப்படின்னு வருது. ஸோ இதோட ஆன்சர் 5/3. 0 + 5/3 நமக்கு என்னது? 5/3. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். -1/3/5/3. ஸோ -5 / 9. ஸோ நமக்கு இங்கே என்ன போடுறோம்? -5/9. அடுத்து என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ஸோ -5 - 5/5
9 5s are 45, 45 கூட 5 ஆட் பண்ணால் -50 டிவைடட் பை 9. ஸோ இதுதான் நம்மளோட ரிமைண்டர். அப்போ நம்மளோட கோஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்களாக்கும் 3x² minus 5x plus 5/3. ஸோ ரிமைண்டர் ஈக்குவல் டு -50 டிவைடட் பை 9. சரியாப்பா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபைண்ட் த கோஷன் அண்ட் ரிமைண்டர் ஆஃப் த பாலினோமியல் கொடுத்துட்டாங்க. டிவிஷன் அப்ளை பண்ண சொல்லிக்கிறாங்கப்பா. ஸோ நார்மல் டிவிஷன் மெத்தட் தான், சிம்பிள் தான் போடுங்க. 4x³ - 6x² - 23x + 18. இங்கே x + 3 எடுத்துக்காங்க. ஸோ x கூட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 4x³ கிடைக்கும். ஸோ 4x². அப்போ என்னது 4x³ 3 4s are 12x² அப்படின்னு சொல்லி கிடைக்குது. எனக்கு சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், இது கேன்சல் ஆகிடும். ஆட் பண்ணும்போது -18x² - 23x + 18. ஓகேவாப்பா? இது கூட எதை மல்டிப்ளை பண்ணலாம் பாருங்கள். 4 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 18 கிடைக்குது. 12 6 மைனஸ் இது ப்ளஸ்ஸுப்பா. இது என்னது ப்ளஸ் வேல்யூ. ஆமாம், இது ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ 12 6 போச்சுன்னா எவ்வளோ? 12 6 போச்சுன்னா 6x². இப்போ 6x கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 6x போட்டுக்கலாமா? ஸோ இங்கே வந்து மைனஸ் இருக்கிறதுனால -6x, இங்கேயும் -6x போடு. -6 கூட மல்டிப்ளை பண்ணால் -6x² கிடைக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -6 3s are 18x கிடைக்குது. இப்போது சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், இது கேன்சல் ஆகிடும். 23ல் 18 போச்சுன்னா எவ்வளோ வரும்? -5x + 18. இப்போ 5னா இங்கே என்ன -5 போட்டுக்கலாமா? -5 போட்டோமாக்கும் -5x -5 3s are 15 கிடைக்குது. சைன் சேஞ்ச் பண்ணமாக்கும் இங்கே என்ன வருது? 33 கிடைக்குது. ஸோ நம்மளோட கோஷன்றது இதுதானடா. ஸோ 4x² - 6x - 5 ரிமைண்டர் ஈக்குவல் டு 33. ஓகேவாப்பா? தேங்க்யூ சில்ட்ரன்.